அஸ்வத்தாமன். அவர் சாதாரண ஆள் தெரியாது, மாபெரும் குருவான துரோணரோட பையன். இவனோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவன் பிறக்கும் போதே அவனோட நெத்தில ரொம்பவே பிரகாசமா ஒளிரக்கூடிய ஒரு தெய்வீக மணி இருந்துச்சு. ஒரு மேஜிக்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மணி அவனை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்துச்சு. அவனுக்கு பயங்கரமான சக்திகளையும் கொடுத்துச்சு. குருக்ஷேத்திர போர் நடந்துட்டு இருந்த சமயம் அது. அந்த போர்ல அவனோட அப்பா துரோணரை தந்திரமா பொய் சொல்லி வீழ்த்திட்டாங்க. இந்த செய்தியை கேட்டதும் அஸ்வத்தாமனால அதை நம்பவே முடியல. உசிரா நினைச்ச அப்பாவை இழந்துட்டோமேன்னு ரொம்பவே உடைஞ்சு போயிட்டான். தான் அப்பா அம்மா ஏமாத்தி கொண்டுட்டாங்களேன்னு நினைச்சதும் அவன் கண்கள்ல அப்படி நெருப்பு பறந்துச்சு. ஏன் அப்பாவை கொன்னவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா கத்துனான். அன்னைக்கு நடு ராத்திரி எங்கும் ஒரே அமைதி. பாண்டவர்களோட முகாம்ல இருந்த எல்லா வீரர்களும் நல்ல தூக்கத்துல இருந்தாங்க. ஆனா அஸ்வத்தாமனுக்கு மட்டும் தூக்கமே வரல. கோபத்துல குதிச்சிட்டு இருந்தவன் தூங்கிட்டு இருந்தவங்க மேல கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம பயங்கரமா தாக்குதல் நடத்தினான். பொழுது விழிஞ்சது. ராத்திரி நடந்த அந்த கோரமான சம்பவத்தை பார்த்த அர்ஜுனனுக்கு கோபம் தாங்கல. நேரா அஸ்வத்தாமனை தேடி போனான். 2 பேருக்கும் இடையில ஒரு மாபெரும் சண்டை ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல தன் கோபத்தோட உச்சிக்கே போன அஸ்வத்தாமன் இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மாயாஜால ஆயுதத்தை கையில எடுத்தான். அதோட பேருதான் பிரம்மாஸ்திரம். அது சாதாரண ஆயுதம் இல்லைங்க, ஒட்டுமொத்த உலகத்தையே சுக்குநூறா ஆக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு. அஸ்வத்தாமன் அந்த பயங்கரமான பிரம்மாஸ்திரத்தை வீசிட்டான். உடனே பதிலுக்கு அர்ஜுனனும் தன் கையில இருந்த பிரம்மாஸ்திரத்தை வீசினான். 2 மாபெரும் மாயாஜால ஆயுதங்களும் வானத்துல ஒன்னோடு ஒண்ணு மோதிக்கிறதுக்காக சீறி பாஞ்சது. பதற்றமான நேரத்துல ரொம்பவே புத்திசாலியான வியாச முனிவர் குறுக்கே வந்து உலக நன்மைக்காக அந்த 2 ஆயுதங்களையும் தடுத்து நிறுத்தினார். அர்ஜுனன் ரொம்பவே பொறுப்பா தன் அஸ்திரத்தை திரும்ப வாங்கிக்கிட்டான். ஆனா அஸ்வத்தாமனுக்கு அந்த ஆயுதத்தை எப்படி திரும்ப எடுக்கிறதுங்கிற அந்த மேஜிக் வித்தை தெரியவே தெரியாது. அஸ்திரத்தை திரும்ப பெற முடியாத அஸ்வத்தாமன் அந்த நேரத்துல இருந்த கோபத்துல வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான, மன்னிக்கவே முடியாத ஒரு தப்பு செஞ்சான். அந்த ஆபத்தான ஆயுதத்தோட திசைய மாத்தி அபிமன்யோட மனைவியான உத்தரையோட வயித்துல இருந்த ஒரு சின்னஞ்சிறு பாவமே அறியாத குழந்தைய நோக்கி திருப்பி விட்டுட்டான். இது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? ஆனா நல்லவங்களுக்கு ஒரு ஆபத்துனா கடவுள் வருவார் இல்லையா? அந்த ஆபத்தான ஆயுதம் பாஞ்சு வந்ததும் கிருஷ்ண பகவான் சட்டென தன்னோட தெய்வீக மாயாஜால சக்தியால அந்த சின்னஞ்சிறு குழந்தைய ரொம்ப பத்திரமா காப்பாத்திட்டார். அந்த குழந்தை யாரு தெரியுமா? பின்னாடி மாபெரும் பரீட்சித் மன்னனா வளர்ந்த நாட்டை ஆண்டார். அஸ்வத்தாமன் செஞ்ச இந்த கொடூரமான செயலை பார்த்ததும் கிருஷ்ணருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. கிருஷ்ண பகவான் அஸ்வத்தாமனுக்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுத்தார். இனிமே உனக்கு இறப்பே கிடையாது, ஆனா ஒரு நாளும் உன்னால நிம்மதியாவும் வாழ முடியாது. உன் நெத்தியில ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கும், யாரும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. இப்படி 3000 வருஷங்களுக்கு மேல காடுகள்ல தனியா அலைவாய் அப்படின்னு சபிச்சிட்டார். அஸ்வத்தாமன் எவ்வளவோ கெஞ்சியும் ஒன்னும் வேலைக்காகல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இமயமலை காடுகள்ல நெத்தியில காயத்தோட அஸ்வத்தாமன் தனியா அலைஞ்சிட்டு இருக்கான்னு இந்த கதை சொல்லுது. கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் அமைதியா யோசிங்க. எப்போதுமே நல்ல சிந்திச்ச பிறகுதான் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? இது போல இன்னும் நிறைய ஆச்சரியமான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கண்டிப்பா ஷைன் கிட்ஸ் ஹப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.